Hello friends, this is Shivakumar from SNS Family First. And என்னோட வைஃப் சாவித்ரியும் என்னோட சிம்பிள் நோக்கம் என்னன்னா, ஃபேமிலிஸ் வந்து சூப்பராக இருக்கணும். ஒரு கண்ட்ரி நல்லா இருக்கணும்னா the country is made up of millions of families. ஸோ ஒரு ஃபேமிலிலையும் நினச்சி பாருங்கள், ஒரு ஃபேமிலிலையும் ரிலேஷன்ஷிப் சூப்பராக இருக்குது. ஒரு ஃபேமிலிலையும் அவங்களுக்குள்ள அந்த பேரண்டிங் ஸ்கில்ஸ் சூப்பராக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஒரு ஃபேமிலிக்கு அவங்களுக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, ஹெல்த்தில் வந்து அவங்க வந்து மாஸ்டரோ எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, அண்ட் அவங்களுக்கு டெக் டூல்ஸும் தெரியறது. அப்போ ஒரு ஃபேமிலியும் எக்ஸல் பண்ண முடியும். கலெக்டிவ்லி எல்லா ஃபேமிலிஸும் எக்ஸல் பண்ணினா த கண்ட்ரி வில் பி அன் எக்ஸலண்ட் பிளேஸ் டு லிவ் இன். இதுதான் எங்களோட பேசிக் அப்ஜெக்டிவ். ஸோ இதை நோக்கி தான் நாங்கள் வந்து we have started our யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனலில் we will talk about health. நாங்கள் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட we will discuss with them about wealth, ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய ஃபேமிலிஸ் கிட்ட நாங்கள் இன்டர்வியூ பண்ணுவோம். எங்களோட இன்சைட்ஸும் பேரண்டிங் பற்றி, ஃபேமிலிஸ் பற்றி இன்சைட்ஸ் கொடுப்போம். ஃபுட்டு பற்றி எப்படி குக் பண்ணணும், ஹெல்தி ஃபுட் அதை ஷேர் பண்ணுவோம். அண்ட் வாரம் we will also discuss a book. ஸோ இந்த வாரம் I am going to review a book. இந்த புக்கு பேர், if you can see, How I Raised Myself from Failure to Success by Frank Bettger. Frank Bettger இந்த புக்கை வந்து 1917 எழுதினார். ஸோ திஸ் புக் இஸ் ஆல்மோஸ்ட் 102 years old. அவர் ஃபேமிலியில் 5 குழந்தைகள். அந்த 5 குழந்தைகளில் இவர் தான் யங்கஸ்ட். ஃபாதர் இறந்து போயிட்டாங்க. 14 வயசுக்கு மேலே அவரால் ஸ்கூல் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் வெண்டர் பாயாக இருந்தார். 18 வயசில் பேஸ்பால் டீமில் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் 29 வயசுலேருந்து இன்சூரன்ஸ் விற்க ஆரம்பித்தார். பட் பை த ஏஜ் ஆஃப் 40 he was the number 1 இன்சூரன்ஸ் சேல்ஸ்மேன் இன் US. ஸோ இவர் வந்து 35 சாப்டரில் 35 டிப்ஸ் கொடுத்துருக்கார் ஆன் செல்லிங். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஃபர்ஸ்ட் புக்கு எதுக்கு செல்லிங் பற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து ஒரு BNI சாப்டரில் எங்களை இன்வைட் பண்ணினாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க கம்பெனியை தான் செல் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் எடுத்துக்காங்க, நீங்கள் எனி ஃபீல்டில் எடுத்துக்காங்க. டுடே அவங்க கம்பெனியை பற்றி அவங்க இன்ஃபர்மேஷன் செல் பண்ணினா தான் அந்த கம்பெனியை எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். ஸோ செல்லிங் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது ஃபேமிலிஸ்க்கு எப்படி இம்பார்ட்டண்ட், ஏன் ஃபேமிலிஸ்க்கு இது இம்பார்ட்டன்ட் நம்ம போக போக பார்ப்போம். ஏன்னா 35 சாப்டரும் ஃபேமிலிக்கும் அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ தட் இஸ் த பியூட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்திங்கன்னா, they have written the one thing that multiplied my income and happiness. இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டரில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேஸ்பால் டீமில் இருக்கும்போது அவர் வந்து டல்லாக மூவ் பண்ணுவாராம் ஃபீல்டில். ஸோ டல்லாக மூவ் பண்ணும்போது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட $1 ஃபார் அ கேம் தான் அவருக்கு இன்கம் கிடைக்கும். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவரை வந்து அந்த டீம் விட்டு தூக்கிட்டாங்க. டீம் விட்டு தூக்கும் போது அவர் மேனேஜரை போய் கேட்டார், ஏன் என்ன டீம்லேருந்து தூக்கினீங்க? அப்போ மேனேஜர் சொன்னார், உன்னோட மூமெண்ட்டை ஃபீல்டில் பார்த்தாலே, உன்னோட ஒரு மூமெண்ட் பார்த்தாலே ரொம்ப டல்லாக இருக்குது, எனர்ஜியே இல்லாமல் இருக்குது, உங்களுக்குள்ள எந்தூசியாசமே இல்லை. ஸோ அந்த எந்தூசியாசம் இல்லாதனால எங்களுக்கு இது மாதிரி பிளேயர் டீமில் தேவையில்லை. டேல் கார்னகி இவருக்கு வந்து ஃப்ராங்க் பெட்கருக்கு கோவம் வந்தது. அப்போ என்ன பண்ணார்னா, அடுத்த டீமுக்கு போனார். அடுத்த டீமில் அவரோட இன்கம் இன்னும் கம்மியாக இருந்தது. ஆனால் இன்னும் முடிவு பண்ணார். என்ன முடிவு பண்ணார்னா, மேட்ச் விளையாடும் போது ஐ வில் புட் மை வெரி பெஸ்ட், ஐ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி என்தூசியாஸ்டிக். ஸோ அந்த என்தூசியாசமில் என்ன பண்ணார்னா, அது பால் எடுத்து தூக்கி போடும்போது டபுள் ஃபோர்ஸோட தூக்கி போடுவார். ரன் பண்ணும்போது ஃபுல் எனர்ஜியோட ரன் பண்ணுவார். த்ரூ அவுட் த கேம் அவரோட என்தூசியாசம் எப்படி இருந்ததுன்னா, ஹோல் டீமுக்கே அந்த வெறி வந்து அந்த இன்ஃபெக்ஷியஸாக இருந்தது. இன்ஃபெக்ஷன் மாதிரி ஒருத்தருக்கு என்தூசியாசம் வந்து அத்தனை பேருக்கும் வந்தது. நினச்சி பாருங்கள், இதே என்தூசியாசம் கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப்க்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீம் கேம் மாதிரி மார்னிங் அவங்க வரும்போது எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்தூசியாசமோடு இருந்தால் எப்படி இருக்கும்? ஃபேமிலிக்குள்ளே அவங்க வராங்க, காலையில் ஸ்கூல் போகும்போது, குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது, அப்பா ஆஃபீஸுக்கு போகும்போது என்தூசியாசமோடு போகிறாங்க. சாயந்தரம் வரும்போது என்தூசியாசமோடு படிக்கிறாங்க. அந்த என்தூசியாசம் அவங்களுக்குள்ளே இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்தூசியாசம் இல்லைனாலும் ஆக்ட் என்தூசியாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி நடிக்க அந்த என்தூசியாசம் உங்களுக்குள்ளே வரும். இந்த சாப்டர் வந்து ஃபேமிலிஸ்க்கு நல்லா இருக்குமா, சேல்ஸ்மேனுக்கு நல்லா இருக்குமா?
எந்த ப்ரொஃபஷனுக்கு இருந்தாலும் நல்லா இருக்குமா? ரைட்டு. நான் ஒரு சாப்டரும் சொல்ல போகிறதில்ல, நான் ஒரு 3-4 சாப்டரோட சினாப்சிஸ் மாத்திரம் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் சாப்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தி ஐடியா தட் புட் மீ பேக் இன் டு செல்லிங் ஆஃப்டர் ஐ குவிட். அவர் சேல்ஸ்லேருந்து குவிட் பண்ணார், ஏன்னா செல்லிங் அவருக்கு வரல. அதுக்கப்புறம் அவருக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இது எல்லா சேல்ஸ்மேன் எல்லா ப்ரொஃபஷனலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் கற்றுன மெயின் பாயிண்ட், ஒவ்வொரு நாளும் உங்களோட ஸ்டோரி, உங்களோட பிஸ்னஸ், நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் லைனில் இருக்கலாம், நீங்கள் மெடிக்கல் லைனில் இருக்கலாம், நீங்கள் எஜுகேஷன் லைனில் இருக்கலாம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் மீட் பண்ணும்போது உங்கள் ஸ்டோரியை ஒரு 4லேருந்து 5 பேருக்கு சொல்லுங்கள். லெட்டர்ஸே உங்கள் கம்பெனி சின்ன கம்பெனி தான், 10 பேர் தான் இருக்காங்க. ஆனால் அந்த 10 பேரும் வெளியில் போகும்போது, பஸ்ஸில் ஆஃபீஸ்க்கு வரும்போது, வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு 4-5 பேருக்கு சொல்கிறாங்க. 5 பேருக்கு சொன்னேன்னா 10 பேர் 5 பேருக்கு ஸ்டோரி சொன்னேன்னா 50 பேருக்கு நீங்கள் பிஸ்னஸ் சொன்ன மாதிரி. அப்போ ஒரு வருஷத்தில் என்ன ஆகும்னா, ஒரு மாதத்தில் 50 × 30 1500 பேருக்கு சொன்ன மாதிரி, ஒரு வருஷத்தில் 18,000 பேருக்கு சொன்ன மாதிரி. 18,000 பேருக்கு நீங்கள் போய் உங்கள் ஸ்டோரி சொல்கிறீங்கன்னா, அப்போ இந்த கம்பெனி வந்து ப்ராஸ்பர் பண்ணுமா பண்ணாதா? வாட் அ வண்டர்ஃபுல் ஐடியா. அண்ட் தேர்ட் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபியர் உண்டு அவருக்கு. செல் பண்ணும்போது அவருக்கு ஃபியர் இருக்குமா? எல்லாருக்கும் ஃபியர் உண்டு. மிச்ச பேர் என்ன நினைப்பாங்க, அவங்க நான் பேசினா அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம எல்லாம் ஆல் த டைம் மிச்ச பேரோட ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட் சாப்டர் அவர் என்ன பண்ணாருன்னா, ஹி லேர்ன் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஒரு மேடையில் வந்து ஒரு பப்ளிக் முன்னால் பேசணுன்னா எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸ் அட்டென்ட் பண்ணார். டேல் கார்னகி பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் அட்டென்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு 100 பேர் 1000 பேர் முன்னால் கட்ஸியாக பேசினா என்னால் யார்கிட்டையும் பேச முடியும். அந்த தைரியம் அவர் கிடச்சிது. ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போது நிறைய இடத்துல டோஸ்ட் மாஸ்டர்னு பப்ளிக் ஸ்பீக்கிங் சாப்டர்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் டவுனில் ஒரு டோஸ்ட் மாஸ்டர் பப்ளிக் ஸ்பீக்கிங் சாப்டரில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களுக்கு ரெகுலராக பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ட்ரெயின் பண்ணுவாங்க. நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு ஃபேமிலியும் டோஸ்ட் மாஸ்டர் குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கே பப்ளிக் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் கற்றுனா குழந்தைக்கு எவ்வளோ தைரியமாக இருக்கும், ஃபேமிலியில் எல்லாருக்கும் எவ்வளோ தைரியமாக இருக்கும், நம்ம கான்ஃபிடென்ஸ், நம்ம கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு ஏறும். இந்த புக்கில் 3 சாப்டர்ஸ் இப்போ ஷேர் பண்ணினேன். அண்ட் த 4th சாப்டர் இஸ் கெட்டிங் ஆர்கனைஸ்ட். பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். ஃப்ரைடே ஈவினிங் ஃப்ராங்க் பெட்கர் என்ன பண்ணுவார்னா, இடி விழுந்தாலும் சுனாமி வந்தாலும் ஃப்ரைடே ஈவினிங் அவர் அந்த 2 ஹவர்ஸ்க்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த 2 ஹவர்ஸில் அவர் ஹோல் வீக், சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் மார்னிங் என்ன பண்ணுவார், ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவார், ஈவினிங் என்ன பண்ணுவார்னு கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி பிளான் பண்ணுவாராம். ஸோ அது பிளான் பண்ணினால அவரால் மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி ஒரு பிளானையும் அவர் ரெக்கார்டு எழுதி வச்சுப்பார். அது எழுதி வச்சதுனால ஹீ பிகேம் த கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன். இது பொதுவாக இந்த ஃபேமிலிஸ்லாம் ஃபாலோ பண்ணலாமா? எனிபடி இன் அ கார்பரேட் கேன் ஃபாலோ, ஃபேமிலி ஆல்சோ கேன் ஃபாலோ. நினச்சி பாருங்க, ஒரு ஃபேமிலி சேர்ந்து ஹோல் வீக்குக்கு பிளான் பண்ணுறாங்க, அந்த வீக்குக்கு தகுந்தப்பெல்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? அவங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? அதனால வந்து they be able to reach higher levels in life? Definitely yes. What a fantastic book. 35 points, ஒரு பாயிண்ட் it is told like a story. My suggestion is, நீங்கள் கம்பெனி ஹெட்டாக இருந்தீங்கன்னா make your salesman read this book, make your staff read this book. நீங்கள் கம்பெனி ஓனராக இருந்தேன்னா get a copy of this book, read it. And ஃபேமிலி மெம்பராக இருந்தேன்னா சேர்ந்து இதை படிங்க. 35 பியூட்டிஃபுல் சாப்டர்ஸை உங்களுக்குள்ளே இன்ஸ்டில் பண்ணுங்க, உங்கள் டிஎன்ஏல பண்ணுங்கள். அண்ட் லெட் மீ டைரக்ட்லி ஜம்ப் டு த 34th சாப்டர். திஸ் இஸ் அபவுட் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். He was one of the founders of US. I think probably he was the second president of US. And Benjamin Franklin, our table வந்து he had 13 points. And the 13 points எப்போதுமே ஃப்ராங்க் பெட்கர் அவரும் அவர் டேபிளில் வச்சு அவர் டெய்லி படிப்பாராம். அது படித்து அதனால அவரோட லைஃபே டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. வாட் ஆர் த 13 பாயிண்ட்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெம்பரன்ஸ். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்றைக்குமே அதிகமாக சாப்பாடு he would never have. சைலன்ஸ், முடிஞ்ச அளவுக்கு அவர் அதிகமாக பேச மாட்டார். he would try to listen. அது மாத்திரம் இல்லை, he also order. லைஃப்பில் வந்து he had order. that is, அவருக்கு எப்போதுமே சிஸ்டம் இருக்கும், ப்ரையாரிட்டி இருக்கும், ஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் he had ரெசல்யூஷன்னா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணார்னா he would absolutely follow that. ஃப்ருகாலிட்டினா அதிகமாக பணம் செலவு பண்ண மாட்டார், சிக்கனமாக தான் இருப்பார்.
இண்டஸ்ட்ரினா ஒரு செகண்டும் அவர் லைஃப்பில் வேஸ்ட் பண்ண மாட்டார். அண்ட் தென் he had சின்சியாரிட்டினா என்ன பண்ணுறீங்களோ புட் ஆல் your ஹார்ட் அண்ட் சோல் into it. தென் he looked at justice, தட் இஸ் யாருக்குமே வந்து தப்பு செய்யக்கூடாது. மாடரேஷன், எதுவுமே எக்ஸஸ் இருக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, கிளென்லினஸ், பாடியில் ஹைஜீன் இருக்கணும். அண்ட் தென் afterwards he talked about ட்ராங்குலிட்டினா பி வெரி காம். என்ன சின்ன சின்ன விஷயம்லாம் சப்ப மேட்டர்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாஸ்டிட்டினா வாட் he says is have sex only to produce children, not for entertainment to a great extent to make your body dull. And finally he talks about being humbleனா நீங்கள் வந்து அதிகமாக பந்தா காட்டாமல் அல்ட்டாமல் காமாக இருக்கிறது. These are 13 beautiful points of Benjamin Franklin. இதை வந்து ஃப்ராங்க் பெட்கர் ஃபாலோ பண்ணார். அண்ட் திஸ் 35 chapters in hardly 245 pages. அப்படின்னா ஒரு சாப்டரும் 7 பக்கம் பியூட்டிஃபுல்லாக ஸ்டோரி மூலமாக சொல்லியிருக்கார். திஸ் இஸ் அ லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் புக். ஹவு ஐ ரேஸ் மை செல்ஃப் ஃப்ரம் ஃபெயிலியர் டு சக்ஸஸ் இன் செல்லிங். கண்டிப்பாக இதை வாங்குங்க. Next week I'll come with another beautiful book. This is Shiv signing off from SNS Family First.